வெல்கம் டு எடிஎம் அகாடமி. யூஜிசி டிசம்பர் 2025 நான் அப்ளை பண்ண போறேனா, எப்படி அப்ளை பண்ணணும்? அதுக்கு எவ்வளோ டைம் இருக்கு? என்ன பண்ணணும்னு பார்த்துருவோமா? இப்ப நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த வீடியோவ கம்ப்ளீட்டா பாருங்க. இதுல சிஎஸ்ஐஆர் நெட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? அதுவும் நான் கண்டிப்பா சொல்றேன். ஓகேவா? ஸோ நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்டிஏ வெப்சைட்குள்ள போயிடுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இது மாரி ஓப்பன் ஆகுது. ஓகேவா? இதுல நமக்கு 3ல ஓப்பனிங் ஆஃப் த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் இது நமக்கு முன்னே வந்தது இது. 7th அக்டோபரே இது நம்ம ரிலீஸ் பண்ணது இது. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நமக்கு யுஜிசி நெட்டுக்கு 7th அக்டோபர்லேருந்து 7th நவம்பர் வரைக்கும் நமக்கு ஓப்பன்ல இருக்கும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டே நமக்கு டிரான்சாக்ஷனுக்கு 7th நவம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல சிட்டி இன்டிமேஷன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி அது வரும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 31st ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீ என்னன்னா, ஜெனரல் அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு 1150, ஜெனரல் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லுவோம், ஓபிசினா நான் கிரீமி லேயர் சொல்லுவோம், 600 ருபீஸ், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி தேர்ட் ஜெண்டர் கேட்டகரி உங்களுக்கு 325 ருபீஸ். இது எல்லாமே நம்ம ஆன்லைன் மோட்ல தான் பண்றோம். இதுலயே அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஆன்லைன் மோட். ஓகேவா? இந்த ugcnet.nta.nic.in இதுதான் உங்க வெப்சைட். அதுல இருந்து நம்ம எல்லாம் பண்றோம். இதுல வேற என்ன கொடுத்துருக்காங்க பாத்துருவோமா? only one application is to be submitted by a candidate. Okay? அதே மாதிரி எல்லாத்தையும் இங்க நம்ம இன்ஃபர்மேஷன் புல்லெட்டின் நான் காட்டுறேன். இதை ஒரு தடவை படிச்சுக்கணும்னு சொல்றாங்க. Strictly follow the instructions given in the information bulletin available on the NTA website. இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் ப்ராப்பரா இருக்கணும். நெக்ஸ்ட் அவங்க மென்ஷன் பண்றது, candidates must fill in their particulars carefully as no changes will be allowed after the final submission of the application form. As far as possible, candidates are advised to use Aadhaar verification while completing the application form. ஸோ இதை கொஞ்சம் ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட் நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நான் சொல்லியிருப்பேன். ஜேஆர்எஃப்க்கு ஜெனரல் கேட்டகரி அந்த 30 வரைக்கும் டைம் இருக்கும். ஓகே, அந்த சமயம் எக்ஸாம் எழுதுற சமயம் ஓகேவா பார்த்து பண்ணணும். அதை மட்டும் அந்த பார்த்துக்கோங்க, பண்ணுங்க. மற்றவங்களுக்கு 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வேற என்ன அந்த வெப்சைட் குள்ள இருக்குன்னு பார்த்துருவோமா? அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் இது நேத்து நமக்கு வந்தது. டைம் என்ன? டிசம்பர் 31st எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 7th ஜான் வரைக்கும் இருக்கும். இதுக்கப்புறம் சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடா அவங்க கண்டிப்பா போடுவாங்க. ஓகேவா? அடுத்தது வேற என்ன நமக்கு இங்க இருக்கும்னா, இப்போ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இந்த இடத்துக்கு போயிடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் யூஜிசின்னு டிசம்பர் 2025க்கு போயிடுங்க. இதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி நமக்கு இது வருது. ஓகேவா? ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்றோம். ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீ கட்டுறோம், அப்புறம் டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறோம், அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டா ஃபில் பண்றோம், எக்ஸாமினேஷன் ஃபீ, டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜ். அதே மாதிரி சில திங்ஸ் நீங்க போன்ல ரெடியா வச்சுக்கோங்க ஸ்கேன் பண்ணி. ஓகேவா? கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்ல கம்யூனிட்டி சர்டிபிகேட் இதுல அவ்வளவு கேட்கறது இல்ல. உங்களோட சைன் இருக்கட்டும், ஆதார் கார்டு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேற எதனா கேட்டா மட்டும் எதுக்கும் எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது 2 கேட்பாங்க. அது மட்டும் பத்திரமா கரெக்டா வச்சுக்கோங்க. ஸோ உங்க சைனும் ஆதார் கார்டு நம்பர் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இது கீழே டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணா கம்ப்ளீட்டா இருக்கு. யூஜிசி நெட் டிசம்பர் 2025 கிட்டத்தட்ட 93 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. படிச்சு பாருங்க. நேத்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதுல இருந்து தான் கொடுத்தது. ஓகே, ஸோ படிங்க. இதுல நமக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 2 இருக்கும். அதுக்கப்புறம் 85 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் தான் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு எப்படி இருக்கும்? ஜெனரல் பேப்பர் 50 மார்க்ஸ்க்கு இருக்கும். நம்மளோட மாஸ்டர் சப்ஜெக்ட் திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்ட் செலக்டட் பை த கேண்டிடேட் அண்ட் வில் அசஸ் டொமைன் நாலேஜ். ஓகேவா? ஸோ இது 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். ஸோ நம்ம மொத்தமா நம்ம 300 மார்க்ஸ்க்கு எழுத போறோம். ஓகே, 3 hours இருக்கும். 180 minutes 3 hours கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சிபிடி மோட்ல இருக்கும். ஓகே, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை ஃபுல்லா படிச்சா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு நமக்கு. ஓகே, நம்மளும் அந்த நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்க. இதையும் அப்படியே ரெஃபர் பண்ணி ஒரு தடவை பாருங்க. ஓகே, என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்றது இங்க கொடுத்துருக்காங்க. மொத்தம் 85 சப்ஜெக்ட்ஸ்ல இப்ப நெட் பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த 85 சப்ஜெக்ட்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் இருக்கு. இதுல நம்மளோட மாஸ்டர் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ எஜுகேஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு இது வந்து கோடுன்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் கோட் இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகே, இது சப்ஜெக்ட் கோடு. இதுதான் பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணும்போது இன்கேஸ் அந்த சப்ஜெக்ட் கோட் இருந்தா இந்த கோடை நம்ம அப்ளை பண்ணணும்.
ஓகே. எஜுகேஷன் இப்போ 9 கூட எப்பவுமே எஜுகேஷன் 9th போர்டில் எஜுகேஷன், எலக்ட்ரானிக் சயின்ஸ், இங்கிலீஷ், என்வாயன்மெண்டல் சயின்ஸ், இது எல்லாமே இந்து ஸ்டடீஸ், ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி 85 சப்ஜெக்ட்ஸ் நமக்கு இருக்கு இதில். ஓகேவா? சைக்காலஜி எல்லாமே ஆயுர்வேதா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஆயுர்வேதா பயாலஜி. ஸோ 85 சப்ஜெக்ட்ஸ் இப்போதைக்கு இதில் இருக்கு. ஓகேவா? இது ரிலேட்டடாக நான் சொன்னேன் நான். ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மத்தபடி இது வந்து அந்த சிட்டி இன்டிமேஷன் எங்க வரும்ன்ற ஒரு இது. ஓகேவா? ஸோ அந்த இடத்த பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதுல இருக்கிறது. ஓகே. அடுத்தது. ஸோ நீங்க போனீங்கன்னா தெரிஞ்சிடும். இதுல நம்ம போனோம்னா ஃபர்ஸ்ட் இந்த போனோம்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இங்க 2வது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபார் ஃபீ பேமெண்ட். ஸோ இதை அப்படியே நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இதை பண்ணுங்க. இது நம்ம பண்ணும்போது நமக்கு தெரியும். ஒண்ணு அதுவே நம்மள கைட் பண்ணும். ஓகேவா? ப்ளீஸ் ஃபில் டீடைல்ஸ் ஆஸ் பிரிண்டட் ஆன் கிளாஸ் 10th பாசிங் சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் இஷ்யூட் பை ரெகக்னைஸ்டு ஸ்கூல் எக்ஸாமினேஷன் போர்டு. ஸோ அதை படிச்சு பொறுமையா ஒண்ணா பண்ணுங்க உட்காந்து. ஓகே. ஸோ இதை ஃபில் பண்ணா கடைசியில் நமக்கு எங்க போகும்? பேமெண்ட்டுக்கு போகும். ஸோ அதை பார்த்து பண்றது. ஓகே. ஸோ யூஜிசி எழுதுறீங்கன்னா நமக்கு நவம்பர் 7th வரைக்கும் டைம் இருக்கு. பார்த்து பொறுமையா ஒரு நாள் பண்ணுங்க. ஓகே. சப்ஜெக்டை செக் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை படிச்சு பண்ணுங்க. ஓகே. இல்ல மேம் நம்ம சிஎஸ்ஐஆர் பார்க்குறேன்னா சிஎஸ்ஐஆர் ஜாயிண்ட் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் இது. ஓகே. இது அவங்களோட வெப்சைட். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்ல போனா இங்க கீழே இருக்கு இன்வைட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் ஜாயின் சிஎஸ்ஐஆர் நெட். அவங்க வெப்சைட் போனீங்கன்னா இதுக்கு டைம் 25th செப்டம்பர்லேருந்து 24th அக்டோபர் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட எக்ஸாமினேஷன் 18th டிசம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 நமக்கு யூஜிசி நெட்டும் இந்த மாதிரி ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2ல வைப்பாங்க. 9 to 12, 3 to 6 இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல நமக்கு டெஸ்ட் பேப்பர்ஸ் கெமிக்கல் சயின்ஸ், எர்த் அட்மாஸ்பரிக், ஓஷன் அண்ட் பிளானட்டரி சயின்ஸ், லைஃப் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ். இவங்களோட வெப்சைட் csirnet.nta.nic.in. நீங்க போனீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதுல இருக்கும். ஓகேவா? போயிட்டீங்கன்னா ஸோ இதுல போய் ஸோ இவங்களதுலயும் கீழே கொடுத்துருக்காங்க கேண்டிடேட் ஆக்டிவிட்டியில ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜாயிண்ட் சிஎஸ்ஐஆர் நெட். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. நமக்கு ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன் இருக்கு. ஸோ இதுலயும் டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்கு. இதுல நமக்கு ஜாயின் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் டிசம்பர் 2025 கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதுல ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இதுல நெகட்டிவ் மார்க்ஸ் எது எதுக்கு இருக்கு. இதுலயும் அதே மாதிரி கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 நமக்கு கிடைக்கும். ஓகே. இதெல்லாம் நம்ம யூஜிசி நெட் மாதிரியே தான். பட் இந்த சப்ஜெக்ட்ஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் இதுல இருக்கும். இதுல எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஒரு தடவை நீங்க சிஎஸ்ஐஆர் நெட் பிளான் பண்றீங்கன்னா ஒரு தடவை இதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. ஓகேவா? அவ்வளவுதான். அதுவும் அதே மாதிரி யூஜிசி நெட்ல ஒண்ணா நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஸோ யூஜிசி நெட் எழுதுறது இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐஆர் நெட் எழுதுறதுனாலும் சரி, இதுதான் ரைட் டைம். ஃபில் பண்ணுங்க. சிஎஸ்ஐஆர் நெட் இன்னும் கொஞ்சம் நமக்கு முன்னாடியே வருது. ஸோ பார்த்து சீக்கிரமா ஃபில் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.